வெல்கம் டு ப்ரோசன் எனர்ஜி. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது சோலார் வாட்டர் ஹீட்டர். சோலார் வாட்டர் ஹீட்டர் பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஜென்ரலாக சோலார் வாட்டர் ஹீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காகவும் அப்புறம் குக்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் வாட்டர் ஹீட்டர்ஸில் இனிஷியலாக வந்து எஃபிசி மாடல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், அதாவது ஃப்ளாட் பிளேட் கலெக்டர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இடிசி யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எஃபிசி இடிசி ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கரண்டாக வந்து ரன்னிங்கில் தான் இருக்குது. இதில் எது அதிக எஃபிஷியன்சி ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இடிசி தான். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் டியூப்பில் வர்றது. ஸோ உங்களுக்கு இது வந்து கரோஷன் ஆகுறதோ இல்லை மற்ற டேமேஜஸ் ஆகுறதோ இதில் வந்து கம்மி. கம்பேரிட்டிவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃபிசி மாடல். எஃபிசியோட டியூப் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 10 mm தான் இருக்கும் டியூபோட டயா. ஸோ அதில் வந்து உங்களுக்கு சீக்கிரமே சால்ட் டெபாசிட் ஆகிடுச்சு அப்படின்னா நமக்கு வாட்டர் ஹீட்டரோட எஃபிஷியன்சி குறைஞ்சிடும். இடிசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 80 to 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நமக்கு ஹீட் கொடுக்கும். இதே வந்து நம்ம ரெய்னி சீசன்லையோ இல்லை விண்டர் சீசன்லையோ பார்த்தோம் அப்படின்னா ஒரு 80 டிகிரி செல்சியஸில் நம்ம ஹீட் இருக்கும். சம்மரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 120 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் ஹீட் போகும். அதாவது ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகிடும். வாட்டர் வந்து ஸ்டீமாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வெளில வரும்போதே ஸ்டீமாக தான் வரும். ஸோ அந்த கண்டிஷனில் நீங்கள் வந்து குக்கிங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட குக்கிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேவ் ஆகும். ப்ளஸ் உங்களோட கேஸ் கன்சம்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். ஏன்னா இப்போ கேஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதுலேருந்து வர்ற வாட்டரை யூஸ் பண்ணி நீங்கள் குக் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கிங் டைம் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்துக்கும். ஆல்ரெடி ஹீட்டாக ஒரு 80 டிகிரி செல்சியஸில் ஹீட்டாக இருக்க வாட்டரை வந்து நம்ம கேஸில் வச்சு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா குக்கிங் கம்மியாக இருக்கும். ப்ளஸ் வந்து வாஷிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். டிஷ்வாஷர், ட்ரெஸ் வாஷ் பண்ணுறதுக்கும் சரி, இல்லை டிஷ்வாஷ் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்குமே இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த சைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளக்கோயில் பக்கத்தில் முத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு வந்து 6 members உள்ள வீடு, 100 லிட்டரு கொடுத்துருக்கோம். ஸோ நம்மளோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்ல வரும், இன்னர் எஸ்எஸ்ல வரும். ஸோ அது மூலமாக நமக்கு கரோஷன் ஆகுறதோ இல்லை வெயிலில் எவ்வளோ நாள் இருந்தாலும் சீக்கிரம் டேமேஜ் ஆகாது. இதோட ப்ராடக்ட் வாரண்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 years கொடுக்குறோம். ஸோ 5 yearsல எனி ஃபால்ட் எது இருந்தாலுமே நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டிஃபை பண்ணி கொடுத்துட்றோம். இதுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக் ஹீட்டிங் காயிலும் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா நமக்கு ரெய்னி சீசன்ல அந்த அளவுக்கு நமக்கு ஹீட் இல்லை அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் காயில் கனெக்ஷன் கொடுத்துட்டு நம்ம அது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.